வணக்கம் மக்களே, இன்னைக்கு அண்ணன் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அண்ணன் தோட்டம் வந்து சின்ன இடத்துல நல்லா பராமரிக்கலாம்னு வந்திருக்கோம். ஏற்கனவே நிறைய செடி வச்சுருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக செம்மண் எடுத்து புதுசாக இது பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க போய் இப்போ வந்து செம்மண் உள்ள போவோம். சட்டி எடுத்து வந்துடுறேன். சட்டி கொடு. மர்க்கா சொல்லு. மர்க்கா சொல். சட்டி ரெடி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எல்லாரும் வாங்க. போய் டப்பா எடுக்க போவோம். எடுக்கிறதுங்க எங்க அம்மா வீட்டுல போய் டப்பா எடுக்க போறோம். வாங்க போய் இருக்கோம். கேமராமேன் சரியில்லை, வேகமாவே வர மாட்டேன். டேய், உன் தலையை மட்டும் பாதி தாண்டா காட்ட முடியுது. லாங்ல இருந்தா தான் ஃபுல்லா காட்ட முடியுது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றானா பக்கத்துல வர. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. இந்த மாப்பிள்ளை பாத்தீங்களா, ஸ்கேட்டிங் போயிட்டு கையை உடச்சு வந்து நிக்கிறீங்க. பில்டப் பண்றணும், ஃபீல் ஆவறணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அப்படியே இந்த ரோட்ட கம்மி பாருங்க மக்களே, ஹைவே. டேய், இருக்கிறது அதிக பெரிய நீளமான ஹைவே தான்டா. ஆமா, இருக்கிறதுலே பெரிய ஹைவே இதுதான். இப்ப கொண்டு போய் வாங்க போய் போங்க. இதான் வந்து ஒர்க்கிங் பாயிண்ட். இம்புட்டு டப்பா எடுத்து வச்சிருக்கோம் உதவிக்காக. போங்க. ஆமா, மூடி. இப்போ இதை வச்சு என்ன செய்ய போறோம் பாப்போம். என்ன பண்ண போறோம்னா, மேல இருக்க இந்த ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ண போறோம். மேல மட்டும் இந்த டப்பால வந்து இதை மட்டும் கட் பண்ணிட்டு உள்ள மண்ணை போட்டு என்ன காயினே காய் இல்ல, நம்ம போடுறது வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் தெரியும்டா. அது மாதிரி புதினா வந்து எங்க ஊர்ல புதினான்னு ஒரு ஹோட்டல் கடை இருந்துச்சு. அப்ப இருந்து சூப்பரா இருக்கும் பரோட்டாலாம். அடுத்த வீடியோ போறீங்க, அவ்வளவு. இந்த வீடியோ போடுற அப்புறமா கேமராமேன் உரைக்கணும் மக்களே. சரி விட்டு வர மாட்டேன் கேமராமேன். உனக்கு கேமரா வேலை வைக்கிறது பெருசு. உன் ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. இன்னும் கொஞ்ச நாள்ல மைக் வாங்கிடுவோம், கவலைப்படாதீங்க. மைக் இல்லாம சிரமமா இருக்கு. இன்னொரு கத்தி இருக்கா? இந்த ஒண்ணு சுற்றுச்சு, வேற ஒண்ணுமில்ல. அடுத்து அடுத்து இந்த தொழில வந்து அடுத்து நான் எடுத்துக்கிறேன். என் கையில இருக்கு. வெற்றிகரமாக வெட்டிட்டோம். பிளாஸ்டிக்கை தடை செய்யணும் ஃபர்ஸ்ட். சொல்லு எலக்ட்ரிக் அப்படியே கேட்கணும். ஆமா, இதெல்லாம் ஒரு ஓரமா அந்த இடத்துல வைக்க போறோம். எங்கள் அண்ணன் மல்லி வாங்கிட்டு வர சொல்லி சொன்னான். மல்லி வந்து வாங்கிட்டு வர சொல்லி ஒரு 3 ஜாமான் சொன்னார் கடையில் வாங்கிட்டு வர சொல்லி. உங்களுக்கு நாளாக சின்ன பிள்ளையில ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டேன், மறந்து போகும். பாட்டு மாதிரி படிச்சுக்கிட்டே போவேன். ஆனால் அங்கே போனால் ஒரு ஜாமான் தான் நான் ஒரு 2 ஜாமான் மறந்துடும். 4 தடவை போவேன் கடைக்கே. அப்படி யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, நானும் இப்படித்தான் இருந்தேன்.
ஆனாலும் பரவாயில்ல ஒரு ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவேன். கேமராமேனு எல்லாமே மறந்துட்டு பெராக் பார்த்துட்டு இருக்கேன். உன்னைய மாதிரி வெட்டி போயிடலாடா. அப்படியா இல்லவே நானாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. அந்தா அவன் மாப்பிள்ளைய காமிடா. மாப்பிள்ளை நல்லா ஸ்கேட்டிங் ஓட்டுவார். இங்கிட்டு திரும்ப அப்படியே மாப்பிள்ளை நல்லா ஸ்கேட்டிங் ஓட்டுவார். கீழே விழுந்துட்டாரு, கை ஃப்ராக்சர் ஆகி போச்சு பாவம். அதனால் கட்டு போட்டுக்காரு, மாவு கட்டு. நம்ம பையில யாராவது விளாண்டிங்கன்னா நல்லா சூதாரமாக பார்த்து விளாடுங்க. ஏன்னா கையாலே முக்கியம். என்ன மனுஷன்? ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 2 தடவை கோண மணக்கா வெட்டணும்னா இப்போ கரெக்டாக போடுவாங்க. இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இது இப்படி சுற்றி சுற்றி வெட்டியிருக்கேன், கரெக்டாக வெட்டியிருக்கேன். அதில் முயற்சி செஞ்சால் நீங்களும் எதை வேணால் சாதிக்கலாம்னு சொல்கிறேன். இது சாதாரண கிடையாது, சும்மா ஒரு சின்ன வேலை. அதுக்கே தத்துவம் பேச வேண்டியது. இது எதுக்காகனா நம்ம தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடுவோம். இதில் போட்டோம்னா இந்த ஓட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும். அதனால தான் இது. ஏன்னா இது வந்து கம்மியாக தான் போட போகிறோம். இப்போ அதை அங்கிட்டு கம்மிடா அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய அடிக்கணும். ஏன்னா வந்து இடம் ஜாஸ்தி. இப்போ இந்த டப்பா இருக்குல்ல, இந்த டப்பாவில் வந்து கம்மியான அளவு, அப்போ தண்ணி கம்மியான அளவு ஊற்றணும். நம்மகிட்ட வந்து பூ அழி கிடையாது. அப்போ என்ன செய்யணும், இதில் மேலே ஒரு ஓட்டையை போடணும், இல்லைனா இங்கே போல ஓட்டையை போட்டு இப்படி வச்சு அடிக்கணும். அப்போ தான் தண்ணி வந்து கரெக்டாக போகும். அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா சரியாக. வெரி குட். அங்கே வச்சுருங்க மல்லி. மல்லி அது கரெக்டு. அது மல்லி மட்டும் கொடுத்துட்டு புதினான்னு சொன்னேன் உன்கிட்ட. புதினாவா? ஆமாம், அந்த மல்லி கரெக்டு. இந்த இப்படி மாற்றி வாங்கிட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா? மல்லி வாங்கிட்டு வர சொன்னால் புதினா, புதினா வாங்கிட்டு வர சொன்னால் மல்லி வாங்கிட்டு வந்து. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 7 கட் பண்ணியிருக்கேன் நான். எதுக்காகனா தலை தோனி ஃபார் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எப்படி எங்கேயும் தலை எதுலையும் தலை செம்மன் கம்மியா தெரியுதுல. இருக்கிற அளவுக்கு செம்மன் அப்போ இது செம்மன் தானேடா பிரஸ்? அதுன்னு அளவுக்கு எந்த மண்ணு தாவக்கால ஊழ ஓதுவாங்க. டேய் இது பத்துவதுரா. அது இதுதான் எடுத்துட்டு சொன்னோம். இது சும்மா கையில் காமிக்கிறதுக்காக. ஓகே, கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. இது சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த வட்டையிடு. ப்ரோ வாய்ஸ் அப்படித்தான் கேட்கும். மைக்கு வாங்கலை, வாங்கிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள், மைக்கோட வாங்க. இப்படி செத்தையெல்லாம் வரும். நாளைக்குள்ளே எடுத்து போட்டால் நல்லது. போதும் போதும். இப்போ இதை தூக்கிட்டு போகணும். சட்டி எடுத்துட்டு வா. தூக்குனே தூக்கம் அப்படியே கொண்டு போ. அங்கிட்டு இது நான் வாட்டணும். யாரு இவன் கல்ல தூக்கி போறானே, புள்ள போல தோளு மேல உன்னை தூக்கி போறானே, கண்ணு 2 போத கைய கால ஓடல. யாரு இவன் கல்ல தூக்கி போறானே, புள்ள போல தோளு மேல உன்னை தூக்கி போறானே, கண்ணு 2 போத கைய கால ஓடல. இப்போ கழுவியாச்சு. இப்போ கழுவிட்டு நம்ம பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா
எல்லாம் கையில் இல்லைனா தான் செட்டில் எது இருக்கான்னு தெரியும். அதனால் கையில் அடி போடணும். நல்லா சலிச்ச மாதிரி போட்டோம்னா அப்படியே கல் இல்லாமல் கல் இருந்து அப்படியே எடுத்து போடுறோம். செத்தை இல்லாமல் அப்படி போட்டாலே உங்களுக்கு க்ளீனாக கிடைக்கும். ரொம்ப ஃபுல்லாக போடக்கூடாது, அப்போ தான் தண்ணி நிற்கும். ஸோ கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முக்கால்வாசி அளவுக்கு நம்ம போடணும். இது மாதிரி இப்போ எல்லாத்துலேயும் போடணும். நம்ம இது முதல் செடி இதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பெரிய மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போய் வாங்க கொசு ரொம்ப கடிக்குது சாயங்கால நேரம் மச்சில். என் மூஞ்சி தெரியுதா? தெரிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கல்லெல்லாம் அப்படி மூணு நல்லா தெரியுதா? எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த வட்டையை தூக்கி அப்படி ஓரமாக வச்சா இப்போ எல்லாத்துலேயும் பன்னீர் போடுறோம். இப்போ எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்ற போகிறோம். பார்த்தீங்களா எப்படி தண்ணி வருது? தெரியுதா எப்படி வருதுன்னு? இப்படி தான் ஸ்ப்ரிங்கிளாக ஓடணும். ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணி கரெக்டான அளவு உள்ளே போய் சேரும். இந்த அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம வந்து இதான் ஸ்ப்ரிங்க்லிங் சிஸ்டம். சின்ன வயசில் படிச்சதெல்லாம் நான் இது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து தண்ணியை நெப்பிக்கிறணும். ஆமாம்மா இருக்கட்டும். வெந்தயம் இதில் வந்து மல்லி, புதினா, வெந்தயம், கடுகு வராது. இது மாதிரி நிறையா பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்து அது செடி முளைக்கும். அதை அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து நடுறது எப்படின்னு விவசாயம் காப்போம். இப்போ எல்லாத்தையும் வந்து தண்ணியை நப்பிட்டோம். இப்போ அடுத்து விதைகள் போட போகிறோம். இப்போ வந்து இதை ஒவ்வொரு இடத்துல அமைப்பாக வைக்கணும். எங்களுக்கு என்ன ஆசைன்னா எங்களுக்குள்ள ஒரு இதை போட்டு தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொங்கணும்னு ஆசை. ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து பட்ஜெட் இல்லை. அதனால் இப்போதைக்கு கீழே வச்சு ஒரு பராமரிப்பை வச்சு அப்புறமா மேலே அது போட்டு மேலே போட்டால் நம்மளுக்கு வந்து சூரிய ஒளி வந்து கிடைக்காது செடிகளுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் அது போடலை. ஆனால் வந்து கம்பியாக போட்டு அதில் தொங்க விடலாம்னு ஒரு ஐடியா. அடுத்து பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் சொல்லுங்கள். வாங்க விதைகளை போடுவோம். 3 டப்பால வெந்தயம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு போதும், வெந்தயம் கொஞ்சோண்டு வேணும் வீட்டுக்கு. இந்தாங்க வச்சுருங்க. அடுத்து நம்ம மல்லி போடுவோம். மல்லி அடுத்து மல்லி, ஒளி தெரியலையா, ஒளி அமைப்புடன் மல்லி பார்த்துக்கோங்க. இதான் மல்லி, வரமல்லி. நல்லா குண்டு இருக்கும். காட்டினேன். இதான் மல்லி. இதை வந்து அப்படி ரொம்பவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் அப்படி பரவரண்டு போடணும். இது பேர் புதினா. அடுத்து புதினா போடுறோம். புதினா வந்து ஊண்ட போடுறோம். கட்டப்படி இதுதான் புதினா. புதினா வந்து நீங்கள் வந்து தூவக்கூடாது. கீழே முன்னில் வந்து காம்பில் வந்து இப்போ ஒரு புதினா தான் இருக்கா. இப்போ இந்த அடியில் வந்து இதை உடைக்கணும். இப்படி உடச்சிட்டு இதை ஊன்னா உங்களுக்கு புதினா வளரும். அப்படியே ஒவ்வொன்றா ஊண்டுறோம். இப்படி எடுத்துட்டு இப்படி மண்ணில் இப்படி ஊண்டணும். மேத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இது உதவும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு. இது வந்து நம்ம சமைக்கிறதுக்கும் உதவிக்கலாம். அடியில் காம்பை வேஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட் பொருள்லாம் எடுத்து இப்படி நீங்கள் செய்யலாம். ஏன்னா கீழே ஃபுல்லாக வெட்டிடுவாங்க. வெட்டி கேளுங்க, வீட்டில் கேளுங்க, கீழே வெட்டி தூக்கி தான் போடுவாங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் தோட்டம் வைக்கணும்,
செடிகள் வளர்க்கணும்னு ஆசை இருந்தால் கீழே வெட்டுற வேஸ்ட் ஆகிறப்பெல்லாம் எடுத்து ஊண்டி பழகுங்க. புதினா, இதில் புதினா, இதில் மல்லி, இதில் வெந்தயம், இதுலேயும் மல்லி போட்டிருக்கோம். 1 2 3 மல்லி போட்டிருக்கோம், 2 வெந்தயம் போட்டிருக்கோம், 3 வெந்தயம் போட்டிருக்கோம், பெருசிலி வெந்தயம். இதில் வந்து புதினா வைக்க போகிறோம், இதுலேயும் புதினா வைக்க போகிறோம். இந்த இதுலேயும் மொத்தம் 8 அதில் 3 1 2 வச்சு இப்படி தான் நீங்கள் மல்லியை வந்து ஊண்டணும். அப்போ தான் வளரும். பாதி மேலேயும் பாதி உள்ளேயும். புதினா அப்பப்போ புதினா மல்லி எல்லாத்துக்குமே இதாக தெரிஞ்சுங்க. வாரம் சந்தைக்கு போவேன், அங்கே போய் மல்லித்தலை 10 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களே கொடுத்துருவாங்க எல்லாமே சேர்த்து. அதனால் தெரிய மாட்டேது எது புதினா எது மல்லினே தெரிய மாட்டேது. யார் யார் இப்படி குழம்பிருக்கீங்களோ அவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்க பார்ப்போம். யார் யாரெல்லாம் புள்ளி மதனா புள்ளியே தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களாம் யார் யாருன்னு பார்ப்போம். எப்படி ஒரு காலத்தில் இதே ட்ரெண்டிங் ஆச்சு இப்படி. தோடாத சொல்றேன், அப்புறம் திருப்பி தோடு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மூஞ்சி தெரியுதா? உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. தெரியுதா? இதுல வந்து வெந்தயம் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் மற்ற செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சணும். நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ வந்து நம்ம வச்சோம்ல அதை எல்லாத்தையும் மறைக்கணும், ஏன்னா அப்பதான் அடியிலேருந்து வளரும். இதை வச்சுட்டு இந்த பறவைகள் இதை எதையும் தோண்ட விடக்கூடாது, ஏன்னா அது மேலே வந்துருச்சுன்னா அடுத்து வளராது. பிரதீப் ரங்கநாதன் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, தினமும் போய் தோண்டி 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 பார்ப்பாரு, வளரவே வளராது. ஏன் வளராது? ஏன்னா அதை ஒரு தடவை விட்டுட்டு மண்ணை பூட்டிட்டோம்னா அதுவாக வளரும். வளர விட்டால் தான் அது வளரும், தோண்டிக்கிட்டே இருந்தால் அது வளராது. கரெக்டாக சொல்லியிருப்பாரு. இது மண்ணை அப்படி எடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். திரும்ப அந்த ஸ்ப்ரிங்க்லிங் சிஸ்டத்தை எடுக்கிறோம், ஏன்னா தண்ணி வந்து நிறையா சேர்க்கக்கூடாது இல்லையா, அதனால். நம்மளுக்கு ஒரு வாட்டிக்கிண்டே இருக்குது. இப்படி கையில் எடுத்து அப்படி அப்படி தொளிச்சு விட்டோம்னா இப்படி இப்படி தொளிச்சு விடணும். தண்ணி ரொம்ப நிறையா ஊற்றிடாங்க. மல்லி இப்படி வந்து மேலே வரக்கூடாது, உள்ளதாக இருக்கணும். தெரியாதமா தவறு செஞ்சுட்டு அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி மண்ணை லைட்டாக மட்டும் இப்படி மேலே மண்ணை இப்படி லைட்டாக மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து உதவும். லைட்டாக ஓரமாக எல்லாத்தையும் எடுத்து இது ஓரமாக வைக்க போகிறோம். அங்கறா ஓரமாக வைக்கணும். நல்ல சமமான இடமா பார்த்து, ஆடாமல் அசையாமல் இருக்கணும். சமமான இடமா பார்த்து நம்ம நிற்பாட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கழிவுகளெல்லாம் எடுத்து நம்ம சாட்டில் போட்டுருக்கோம். அவ்வளோதான், ஃபைனு ஃபினிஷ் பண்ணிட்டோம், செட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்னும் 1 வாரம் கழிச்சு இந்த எப்படி இருக்குன்றதை காமிக்கும். ஓகேயா? இப்போ வந்து ஒரு வழியாக வீடியோ முடிஞ்சு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம், எல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அதோட இடத்துல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். MD Vlogs, உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.